ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமாவளியிலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 24வது நாமாவளியாக ஓம் அபிராமாய நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி அழகானவராக வர்ணிக்கிறது. அவருடைய அழகை வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட பேரழகு வாய்ந்தவன் அந்த முருகப்பெருமானுடைய உருவம். அப்பேற்பட்ட அந்த திருவுருவம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அடியார்கள் அழகாக வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட அந்த அபிராம அப்படின்னாலே அழகிய, மனத்தை கவருகிற அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி முருகனுடைய அழகு, அவருடைய அந்த வீர தீர செயல்கள், அவருடைய அங்க வர்ணனை, இதெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதனால்தான் அடியார்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக பாடியிருக்கா. அதிசயம் அநேகமுற்ற பழைமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே அப்படின்னு வர்ணிப்பார். அபிராம அப்படின்னு ராமரை வர்ணிப்பாராம். அவருடைய அழகு, ராமருடைய அழகு அப்பேற்பட்டது. அப்போ அந்த மகாவிஷ்ணுடைய மருமகன் இல்லையா, அப்போ அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார். அந்த திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, என் கண் வருக எனது ஆருயிர் வருக அபிராமா, இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வரும் மாயன். அப்படி அந்த கோசலை அப்படி அன்பாக அழைக்கிறாளாம். அபிராமா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாளாம். அப்பேற்பட்ட கோசலை புகழ வரும் மாயன். அப்பேற்பட்ட அந்த மாயன் சிந்தை மகிழும் மருகன் முருகப்பெருமான். மாயன் சிந்தை மகிழும் மருகா, குறவரில வஞ்சி மருவும் அழகா, அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரொடு மடிய அடுதீரா, திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமரா, அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே அப்படின்னு திருச்செந்தூர் திருப்பூரில் அழகாக வர்ணிப்பார். அப்பேற்பட்ட மாயன் சிந்தை மகிழக்கூடிய மருகன், அப்பேற்பட்ட குறவரில் வஞ்சி மருவும் அழகன் அப்படின்னு வர்ணிப்பார். அப்பேற்பட்ட முருகனுடைய வர்ணனை, அவருடைய அங்க வர்ணனைனா கச்சிப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் அவ்வளோ அழகாக வர்ணிப்பார். முருகன் எந்த ரூபம் எடுத்தாலும் அவ்வளோ அழகாக இருப்பாராம். அவர் சந்நியாச ரூபமான அந்த தண்டபாணி ரூபத்தில் இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருப்பாராம். அதனால தான் பாமன் சுவாமிகள் சொல்லுவார், சந்நியாச சுந்தர ரூப வம்பரா அப்படின்னு அதை வர்ணிப்பார். அவருடைய ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு ரூபமும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட அழகே வடிவமானவர். அழகு அப்படின்றது நம்ம மனம் அதில் அப்படியே லயிச்சிடும். ஒரு அங்கத்தை பார்த்தா அந்த அங்கத்தை தாண்டி இன்னொரு அசைவு கண்ணை நம்ம அசைக்க முடியாத அளவு பேரழகு உடையவராக இருப்பாராம். அதை தான் இந்த நாமாவளி அழகானவராக வர்ணிக்கிறது. ஓம் அபிராமாய நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.